ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இப்போ தான் பப்பாளி முதல் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம். முன்னாடி நிறைய மரம் இருந்துச்சு, காய் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப கேப் விழுந்துருச்சு. அவ்வளோ கன்று முளைச்சிச்சு. ஆனால் எல்லாமே என்னாகும் அப்படின்னா ஆண்மரமாக போயிடும். ஆண்மரத்தில் வந்து பூ அப்படியே கொத்து கொத்தாக வரும். பெண் மரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சிங்கிளாக ஒவ்வொரு லீஃப்க்கு ஒரு ஃப்ளவர் வந்து அதுலேருந்து காய் பிடிக்கும். நமக்கு சின்ன சின்ன முட்டாக வைக்கும் நம்ம ஆண்மரம். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே பறித்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோழிக்கு போட்டுருவோம். கோழிக்குமே இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நேச்சுரலாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்கும் கோழிங்க எல்லாத்துக்குமே. அதனால் கோழிங்கள்ட்டே போட்டுறது கட் பண்ணி. நாங்கள் கவனிக்காத விஷயம் எங்களுக்கு ஒன்று சர்ப்ரைஸாக கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரே ஒரு பப்பாளி, அதுவும் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. வாழைத்தோப்புக்குள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமாக நாங்கள் கவனிக்கவே இல்லை அது இருந்ததையே. ஆனால் அது சர்ப்ரைஸாக பழுத்துருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக ரைப் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த பழத்தையே பார்த்தோம். மரம் கண்டிஷனுமே அந்தளவுக்கு சரியில்லை. ஒரே ஒரு இலையோட ஒரே ஒரு பழம் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. பறிச்சுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.